அருமையானவர்களே, உங்களை எண்ணி ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் தம்முடைய சமாதானத்தை, தம்முடைய மகிழ்ச்சி தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு நிம்மதி, ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்குது. வாசிக்கலாமா? 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அது என்ன ஆசீர்வாதம்னா, வெளியேறப்பட்ட சமாதானத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, விடுதலை தரப்போகிறார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். நிலையான நித்தியமான ஆசீர்வாதம் நீர்தான் என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.